அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எனும் கட்சியை தொடங்கி அந்த கட்சியின் சார்பாக தமிழகத்தில் 3 முறை முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அதிமுகவை தோற்றுவிக்கவில்லை என்றால் நம்மில் பல பேருக்கு அது நம்ப முடியாத செய்தியாக இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் நம்மில் பெரும்பாலானோர் அதிமுகவை எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் இல்லை. அதிமுக என்ற பெயரை எம்ஜிஆர் தனது தொண்டர் ஒருவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். திமுகவில் இருந்தபோது எம்ஜிஆர் உட்கட்சி விவகாரங்களை பகிரங்கமாக பேசி விளக்கம் கேட்டார் என்ற காரணத்திற்காக 1972 ஆண்டு எம்ஜிஆரை திமுகவிலிருந்து நிரந்தரமாக நீக்கினார் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி. புதிய கட்சி தொடங்க விரும்பிய எம்ஜிஆர் அப்போது அனகாபுத்தூர் ராமலிங்கம் என்பவர் அதிமுக என்ற பெயரில் பதிவு செய்து வைத்திருந்த கட்சியில் தம்மை இணைத்துக் கொண்டார். அப்போது ஒரு சாதாரண தொண்டன் தொடங்கிய கட்சியில் என்னை இணைத்துக் கொண்டேன் என அறிவித்ததுடன் ராமலிங்கத்திற்கு மேல் சபை உறுப்பினர் பதவியும் அளித்தார் எம்ஜிஆர். இக்கட்சி பின்னர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இப்படித்தான் அக்டோபர் 17, 1972 அதிமுகவுக்கு தொடக்க விழா கொண்டாடினார் எம்ஜிஆர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய பேர் இயக்கமான அதிமுக என்ற கட்சி அவரின் மறைவிற்கு பின்னால் அம்மையார் ஜெயலலிதாவின் திறமையால் திறம்பட செயல்பட்டு வந்தது. ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா அவர்களும் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போக கட்சியில் கூச்சங்களும் குழப்பங்களும் நாளுக்கு நாள் அதிகரிக்க தொடங்கின. அந்த வேளையில் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக அந்த கட்சியை ஒருங்கிணைத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது அதிமுகவின் பொதுச் செயலாளராகவும் பதவி வைத்து வருகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமைக்கு பின்னால் செங்கோட்டையன், ஓ பன்னீர்செல்வம் என கட்சியின் பல மூத்த அமைச்சர்களும் கட்சியை விட்டு சிதறி செல்ல தற்போது அந்த வரிசையில் முன்னாள் அமைச்சர்களான சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணியும் இணைந்து கொண்டார்கள். 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், 2026 தேர்தல் என தொடர்ச்சியாக அதிமுக தோல்வியை சந்தித்து வருகிறது. இந்த தேர்தலில் கூட 169 இடங்களில் போட்டியிட்டு வெறும் 47 இடங்களை மட்டுமே கைப்பற்றியது அதிமுக. இதனால் அதிருப்தியடைந்த சட்டமன்ற உறுப்பினர்களான எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் இவர்களது தலைமையில் 30 எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு தங்களது ஆதரவை நாளை தெரிவிக்க இருக்கிறார்கள். தாவேகா தலைவரும் முதல்வருமான திரு விஜயை சந்தித்து அதிமுகவில் இருந்து பிரிந்து வந்த 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் தங்களது ஆதரவை தாவேகாவுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இன்று சென்னை எம்ஆர்சி நகரில் முன்னாள் அதிமுக அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் அலுவலகத்தில் தற்போதைய அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களை சந்திக்க வந்தார் முதலமைச்சர் விஜய். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களான எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், சி. விஜயபாஸ்கர், காமராஜ் உள்ளிட்டோர் சால்வை அணிவித்து முதல்வர் விஜய்க்கு நன்றி தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் நீங்கள் இந்த ஆட்சியில் தொடர்வதற்கு நாங்கள் ஆதரவளிப்பதாகவும் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார்கள். குறைந்தபட்சம் 30 அதிமுக எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் விஜய்க்கும் தாவேகா கட்சிக்கும் ஆதரவு செலுத்தி இருப்பதால் 107 எம்எல்ஏக்களை வைத்திருந்த திரு விஜய் அவர்களின் தாவேகா கட்சிக்கு தற்போது 30 எம்எல்ஏக்கள் கூடுதலாக கிடைத்திருக்கிறது. இதன் மூலம் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் எதிர்காலத்தில் தாவேகாவுக்கு ஆதரவளிக்காமல் போனாலும் இன்னும் 5 வருடத்திற்கு முதலமைச்சர் விஜயின் தாவேகா ஆட்சி தமிழகத்தில் கலையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது.